பாடி புகழ்வேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் அற்புத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன் ஆனந்தமானந்தமே. நீ
ஆனந்தமாயிரம் ஆனந்தமானந்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சந்தோஷமா கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. வாரத்தின் முதல் நாளில் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஆண்டவர் ஒரு நாளை கொடுத்துருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நமக்கு பலவீனம், போராட்டம், கஷ்டம் இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதித்து பாடி துதிக்க துதிக்க நம்ம உள்ள எப்படி பெருகும்? சந்தோஷத்தினால, ஒரு சமாதானத்தினால ஆண்டவருடைய இருதயத்தை நிரப்புவார். ஆமென். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் வந்து ஆண்டவரை துதிக்க துதிக்க ஒரு புதிய பலத்தினால கர்த்தர் நிரப்புகிறான்னு சொல்லி சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். நமக்கு பலன் தருகிற தெய்வம், நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஒரு பழைய பாடலை சேர்ந்து பாடி துதித்து அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை. நல்லா உற்சாகமாக எல்லாரும் கை தட்டி சொல்லலாமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. எல்லாரும் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை. புதிய இதயமுடனே சேர்ந்து பாடுவோமா? போற்றி துதிப்போம் தேவ தேவனை. புதிய இதயமுடனே நேற்றும் நேற்றும் என்றும் என்றும் மாறா என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் நம்ம துணை நிற்கிறாரே. கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை சேர்ந்து பாடி இயேசு என்னும் நாமமே. நல்ல கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா சேர்ந்து? இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன்.
எத்தனை பேர் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? முழு இருதயத்தோடு இயேசுவே, இயேசு என்னும் நாமமே. நல்ல கை தட்டி ஆமென். இயேசுவே, ஆமென். இயேசுவே, இயேசு, இயேசு, இயேசு என்னும் நாமமே. ஆமென். இயேசு என்னும் நாமமே. கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல கரந்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமென், ஆமென். எத்தனை பேர் முழு இருதயத்தோட ஆண்டோடைய நாமத்தை சொன்னீங்க? ஆமென், ஆமென். மறுபடியும் அந்த பாட்டை நம்ம பாட இருக்கிறோம். நிறைய பேர் எதையோ யோசிச்சுட்டு, தெரிஞ்ச பாட்டு தான், சின்ன வயசுலேருந்து சர்ச்சைக்கு வர ஆட்கள் தான். ஆனால் இந்த பாட்டை கூட சந்தோஷமாக பாட முடியலன்னா அப்போ இருதயம் எப்படி இருக்குது? நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மளை உற்று கவனிக்கிற தெய்வமாக இருக்கார். சர்ச்சைக்கு வந்துட்டோம், யாரும் நம்மளை பார்க்கலன்னு இல்லை, நம்ம பக்கத்துலேயே ஆவியானவர் நின்று நம்ம எப்படி மனதார ஆண்டவரை துதிக்கிறோமா, உள்ளத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறோமான்னு சொல்லி அவர் உற்று கவனிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அவர் எல்ரோஹி, என்னை காணும், நம்மளை காண்கிற தெய்வம் இயேசு நம்ம கூட இருக்கிறார். நல்ல விடுதலையோடு யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபையில் விடுதலையோடு ஆராதிக்க முடியலன்னா எங்கேயுமே உங்களால் ஆராதிக்க முடியாது. ஆமென். நல்ல பாடி துதிப்பதற்கு ஆண்டவர் நல்ல நேரங்களை கொடுத்துருக்கிறார். நல்ல கையை தட்டி வீட்டில் இருக்க வந்த காரியத்தை யோசிக்காமல் அதை இதை எதையுமே யோசிக்காமல் ஒரே சிந்தை இந்த ஆராதனை நேரம் முழுவதும் ஆமென், என் சிந்தை முழுவதும் ஆண்டவர் நிரம்பி இருக்கணும், நான் ஆண்டவரை போற்றி போற்றி மகிழணும்னு சொல்லி எத்தனையோ பேருக்காக எவ்வளோ பேர் திரள் கூட்ட ஜனங்கள்லாம் போய் அவங்களுடைய கூட்டங்களை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அந்த அரசியல் தலைவர்களுக்காக கூச்சலிடுறாங்க, கத்துறாங்க, எவ்வளவோ அவங்க வாழ்க்கையில் அவங்க பின்னாடி ஓடி போய் செய்கிறாங்க. ஆனால் நமக்கு வாழ்வு தந்து ஜீவனை தந்து இந்த காலை நேரத்திலுடைய சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிற தெய்வத்திற்கு எவ்வளவு நன்றி செலுத்தி நம்ம துதிக்கணும். ஆமென், ஆமென். உங்கள் உள்ள நன்றியினால் பொங்கணும். இந்த வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் எந்த நாமம்? சத்தமா இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகும். மீண்டுமாய் சேர்ந்து இதே பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டி, இதுவரைக்கும் கை தட்டாதவங்க கூட கையை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயம் உடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயம் உடனே. போற்றி போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயம் உடனே.
ஹல்லேலூயா. இப்போ இருதயம் சந்தோஷத்தினால நிரம்பியிருக்கா? ஆமென். ஆண்டவரை துதிக்கும் போதே ஒரு பெரிய பலன் உண்டாகும். ஆமென். நம்ம நல்லா இருக்கும் போதே ஆண்டவரை துதிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். நல்ல பாட்டு பாடி மியூசிக் வாசிச்சு அப்படி பாடும்போது கூட இணைந்து துதிக்க முடியல. அன்னைக்கு பவுலும் சீலாவும் எப்படி துதிச்சாங்க? அடி உதம் மிதி வாங்கி கை கால்களில் உடம்பு முழுவதும் காயம், அவங்க கைகளையும் கால்களையும் கட்டப்பட்ட நிலைமையில சிறைச்சாலையில் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போமான்னு சொல்லி சேர்ந்து பாடி துதிச்சாங்களாம். எத்தனை பேரால் அப்படி துதிக்க முடியும்? ஆமென். நம்ம நல்லா இருக்கும் போதே துதிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம், வாயை திறக்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஆண்டோடைய ஆராதனையில் வந்திருக்கும் போது எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ காரியங்களெல்லாம் சிந்தனைகளுக்குள்ளே கொண்டு வந்து அந்த நேரத்தில் ஆண்டோடைய மகிமையை உணராதவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். மகிமையினால் நம்மளை நிரப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நல்ல விடுதலையோட பாடி துதிக்க துதிக்க ஆமென் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடி துதிக்கலாம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எல்லாரும் கை தட்டி பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம். ஆமென். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. சொல்லுவோமா? அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. எனக்கு இக்கட்டில் துணை நீரே அம்மா, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. சொல்லலாமா? நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து துயர் நீக்கும் மருத்துவரே. துதிக்கு பாத்திரரே. ஆமென். துயர் நீக்கும் மருத்துவரே. துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீங்க தானப்பா. பலனெல்லாம் நீர்தானையா. அடே ஆண்டவரை பார்த்து எனக்கு பலன் நீங்கப்பா. இயேசுவே, என் பிரியமும் நீர். நன்றி நன்றி. ஆமென். சொல்லி துதிக்கலாமா? ஆமென் ஆமென். பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்வாரி சிலுவையினால் ஆமென். என் சாபங்கள் எல்லாம் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா.
படிட்டு ஆண்டவரை துதித்து பாடுவோமா? நன்றி நன்றி இயேசுவே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே நன்றி பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை துதித்தோமா? ஆமென். என் உள்ள சந்தோஷத்தினால நிரம்பி ஆமென். பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆமென் கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து உம்மையே உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. இயேசுவே உம்மையே நம்பி வாழ்வதா நான் உங்களுக்கே நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் இந்த உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 இயேசுவே. உங்க உள்ளம் அந்த சந்தோஷத்தினால பொங்கி அப்பா நான் உமையே நம்பி வாழ்கிறப்பா. உமையே சார்ந்திருக்கிறேன். உம்மை உறுதியாய் நான் பற்றி கொண்டிருக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம். மனதார ஆண்டவரை உயர்த்தி நன்றி அம்மா. உங்க கல்வாரி சிலுவையினால எங்க மேல இருக்கிற எல்லா சாப கட்டுகள் அது இயேசுவின் நாமத்தினால அது முறிக்கப்பட்டதற்காக அவன் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால எங்களை நீதிமான்களாய் மாற்றினதற்காக எல்லாரும் மனதார ஆண்டவரை துதித்து நன்றி நன்றி. கல்வாரி கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா இயேசுவே கல்வாரி சிலுவையினால் என் மேல இருக்கிற சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆமென். ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு ஆபிரகாமின் ஆபிரகாமின் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் அல்லவா? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி ஆமென். ஆபிரகாமின் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆமென். ஆபிரகாமின் இயேசுவே இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி ஆமென். சொல்லி பாடி துதிக்கலாமா? துதிக்க துதிக்க ஆமென். கர்த்தர் தம்முடைய பலத்தினால நிரப்புவார். ஆமென். என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகளோடு வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா உங்க கரத்தை என் மேல வைங்க. உங்க கரத்தை நீட்டிடுங்க. உங்க அற்புதம் செய்யும் கரம் ஆமென். குணமாக்கும் கரம், வியாதிகளை மாற்றுகிற கரம் ஆமென். கட்டுகளை முறிக்கிற கரம், வேதனைகளை மாற்றுகிற தெய்வம், சமாதானத்தை எடுக்கிற எல்லா வல்லமைகள் ஆமென் எல்லாவற்றின் மேல உங்க கரத்தை வைங்க. உங்க கரத்தை வைங்கப்பா. நன்றி 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 ஆமென். நன்றி நன்றி அடையாண்டவரை துதித்து ஆமென். நன்றி அப்பா. துயர் நீக்கும் மருத்துவரே
செலுத்துவோம். ராபா லாகா தரபோ சந்தரமோ நகதரபோ ராலாகா தரபோ சந்தர நகதரபோ. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் நம்முடைய வாழ்விலே அவர் செய்திருக்கிறாரு. இந்த நாளிலும் இந்த கால வேளையிலே கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்படே, நன்றி தகப்படே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களால் முடியாத காரியத்தை நீர் செய்து முடித்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்படே. ராபா லாகா தரபோ சந்தரமோ நகதரபோ. அப்படி அந்நிய பாஷையில கொஞ்ச நேரமாக ஃப்ரீயாக விட்டு கொடுத்து பேசுவோம். ராபா லாகா தரபோ சந்தர நகதரபோ. நன்மை செய்கிறவரே, நன்மைகளின் நாயகனே. ராலாகாதி சேக்கரே நமஹ தரபோ ரோலாபா சந்தரமோ நகதரபோ ராகா தரபோ சந்தரமோ நகதரபோ ரீகே தே சேக்கரே லகதரபோ. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்படே, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரமாக எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராமகதரபோ சந்தரநகதரபோ. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த ராஜாதி ராஜாவை அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமான அந்த தேவாதி தேவன், அல்பாவும் ஒமேகாவுமான தேவாதி தேவன், நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே அவரை ஆராதிப்போம். எல்லா துதியும் கனத்திற்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. கன மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. நீர் எங்களுக்காய் நிற்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தெய்வம் அப்பா. நாம எடுக்கிற தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றாலும் அவர் நம்மோடு இருந்து செய்கிற காரியங்கள் அது எப்பொழுது வெற்றியாக தான் இருக்கும். அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாய் முடித்து காட்டுகிற அந்த தேவாதி தேவன், அவருடைய நாமத்தை சொல்லி நாம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவரை நாம துதிக்கும் பொழுது துதிக்க துதிக்க அசையாத மலை கூட அசைகிறதாக இருக்கிறது. முடியாது என்று நினைக்கிற காரியங்களை அவர் முடித்து காட்டுகிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் அவரை பார்த்து சொல்லுவோமா, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. கரங்களை உயர்த்தி எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் நமக்காய் நிற்கிற தெய்வம், நமக்காய் பரிந்து பேசுகிறது இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றன. சொல்லுமா, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று கரங்களை உயர்த்தி சொல்வோம். எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்
முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீர். தானாக முன்வந்து உதவி. அவரிடத்தில் உதவி கேட்காத பொழுது அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். கிருபையை நம் மீது பொழிந்தருளி அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருந்தார். நம்மை தேடி வந்தார். நம்மை ஆபத்து நின்று விலக்கி பாதுகாத்தார். பரிந்துரைகள் செய்யாததை அந்த கிருபை செய்து முடித்தது. தானாக முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக நமக்கு உதவி செய்த தேவனே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் அவரை பார்த்து சொல்லும். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவு. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவு. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. அந்த தேவாதி தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். இயேசுவுக்கே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த அந்த ஆராதனைக்குரிய தேவனே. பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த. அவர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். அந்த பரிசுத்த தேவனை நாம் உள்ளத்திலிருந்து ஆராதிப்போம். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த. நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை இது
அன்பு கூறுகிற தெய்வம், நமக்காய் இரத்தம் சிந்தின தெய்வம், நம்மை மன்னித்த ஒரு பரம பிதா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். நீ கரங்களை உயர்த்தி சொல்வோம். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. ஆஹா ஆஹா அல்லேலூயா, 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 ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஆஹா. அந்த தேவாதி தேவன், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், நாம் ஏறெடுக்கிற துதியை சுகந்த வாசனையோடு அவர் ஏற்றுக்கொள்ளுகிற பரிசுத்தராகிய தேவன். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. சொல்லு கடைசியாக, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், அவர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடன் செல்வோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, சாதாரணமானவர்களை பயன்படுத்துகிற தேவன். சாதாரணமானவர்களை பயன்படுத்துகிற தேவன். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நாம், சரி பெரிய பெரிய ஆட்களெல்லாம் தேவன் பயன்படுத்துவார், சாதாரணமாக இருக்கிற என்னை போன்றவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி செய்திக்கு அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த செய்தி. சாதாரணமானவர்களை அவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சில காரியங்களை இன்றைக்கி நாம் சிந்திப்போம். முதலாவதாக அது கொஞ்சம் வாசிப்போம் வசனம், அப்போ தான் அந்த வசனங்கள்லாம் நமக்கு உள்ளே போகும். எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9 வரைக்கும் முதல்ல வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 4:4 9ஆம் வசனம் வரை சேர்ந்து வாசிப்போமா? அக்காலத்தில் தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபார் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபின் சேனையாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். அதற்கு பாராக், நீ என்னோடே கூட வந்தால் போவேன்,
என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். சரி, அவ்வளோ கூட போதும். ஓகே, சரி. இந்த இடத்துல ஒரு 2 கோத்திரத்தை முதல்ல பார்க்குறோம். என்ன கோத்திரம்? நப்தலி புத்திரர் அப்படின்னா நப்தலி கோத்திரம். இன்னொன்று செபுலோன் கோத்திரம். இந்த நப்தலி கோத்திரத்தை பற்றியும் செபுலோன் கோத்திரத்தை பற்றியும் நமக்கு தெரியுமா? ஏதாவது அதிகமாக நாம் என்ன செய்ய மாட்டோம், இதை படிக்க மாட்டோம். ஏன்னா அந்த கோத்திரம் கொஞ்சம் பெயர் இல்லாத ஒரு கோத்திரம், அல்லது ஒரு சாதாரணமான ஒரு கோத்திரம். சில கோத்திரங்கள் முக்கியமான கோத்திரம் இருக்குது. யூதா கோத்திரம் அப்படின்னா முக்கியமானது. அடுத்தது லேவி கோத்திரம், அது முக்கியமானது. ஏன் முக்கியமானது? அங்கே இருந்தால் லேவியர்கள் ஆசாரியர்கள் வர்றாங்க. யோசேப்பு கோத்திரம், எப்ராஹிம், மனாசே, அவங்க கொஞ்சம் முக்கியமானவங்க. இப்படி சில கோத்திரம் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நப்தலி செபுலோன் அப்படின்னா நமக்கு என்ன செய்யார், அதிகமாக தெரியாது. பாருங்கள், யூதா கோத்திரத்தை குறித்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சண்டைக்கு யார் முதல்ல போகணும் அப்படின்னு கேட்டால் தேவன் உடனே என்ன சொல்லுவார்? யூதா கோத்திரம் தான் சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல யூதா கோத்திரத்தை ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் எந்த கோத்திரத்தை சண்டைக்கு வர சொல்கிறாரு? நப்தலி, செபுலோன், இவங்களில் ஒரு 10,000 பேரை கூட்டிக்கிட்டு பாராக் என்பவனை சண்டைக்கு போக தேவன் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். யூதா கோத்திரம் தான் அந்த பாளையத்தில் இருக்கும்போது அந்த ஆசரிப்பு கூடார வாசல் எங்கே இருக்கும்? ஆசரிப்பு கூடாரம் நம்ம படிச்சிட்டோம், கிழக்கு பக்கம். அதில் நேர இருக்கிறது யார் தெரியுமா? யூதா தான் இருப்பாங்க. அந்த பாளையத்தில் முதலாவதாக கொடியை பிடிச்சிக்கிட்டு பிரயாணப்படுகிறது யாருன்னா இந்த யூதா கோத்திரம் தான். அப்போ யூதா கோத்திரம் தான் எதுக்கும் முக்கியத்துவம் என்ன செஞ்சது, வாய்ந்தது. இந்த யூதா கோத்திரத்தில் தான் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. இந்த யூதா கோத்திரத்தை தான் மனுஷிக பிரகாரமாக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ பெயர் தெரியாத அல்லது பெயர் அதிகம் நமக்கு விளங்காத ஒரு 2 குரூப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளியே கொண்டு வருகிறார். ஒன்று நப்தலி, இன்னொன்று செபுலோன். இந்த நப்தலியும் சாதாரணமானவன் அல்ல. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49:21 சொல்லியிருக்கு, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். சிலரெல்லாம் சாடுறாரு. யாரு? யாக்கோபு. ரூபன் கோத்திரத்தை, ரூபனை பயங்கரமாக ஏசி விடுறாரு. சிமியோனையும் லேவியும் கூட அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு? சத்தம் போடுறாரு. நீங்கள் கொடுமையின் கருவிகள் அப்படி சொல்கிறாரு. சிலரை பார்த்தா பலத்த கழுத அப்படிங்கிறாரு. இப்படிலாம் சொல்லுகிற இடத்துல இந்த நப்தலியை அவர் பெருமையாக பேசுகிறாரு. விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். இப்போ இந்த 2 பேருடைய பிறப்பை நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நப்தலி யார் அப்படின்னா பில்காவினுடைய 2வது மகன். பில்காவின் 2வது மகன். அவன் ஒரு ஒரிஜினல் மனைவியினுடைய பிள்ளை இல்லை, மறுமனையாட்டின்னு அவங்கள என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒரு மறுமனையாட்டியினுடைய ஒரு பிள்ளை. இந்த செபுலோன் யாருன்னா லேயாளுடைய 6வது குமாரன். அப்போ ஒரு வேலைக்காரியின் மகனாக இருக்கிற இந்த நப்தலி கோத்திரத்தையும், இந்த நப்தலி கோத்திரத்தில் ஒருத்தனை இப்போ கொண்டு வர்றார். அவர் தான் யார்? பாராக். பாராக். இந்த பாராக்கை பற்றி பைபிளில் அதிகமாக என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. சரி, அது அப்படி இருக்கட்டும். இதை முதல்ல சொல்லிடுறேன். இந்த நப்தலி எப்படிப்பட்டவரா? விடுதலை பெற்ற பெண்மான். இந்த பெண்மானெல்லாம் விட்டுருங்க, விடுதலை பெற்ற ஒரு மனிதன். அவன் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, சில தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள் இந்த விடுதலை. அப்படி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அவன் வாயை திறந்தாலே எப்படிப்பட்ட வார்த்தை தான் வெளிவரும்? இன்பமான வார்த்தைகள் தான் வரும். பாருங்க, ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையிலே இப்படி நல்லவனாக இருப்பான் என்றால் அவனை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார். அவனை உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார். அவனை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். சில காரியங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிறது, சில முக்கிய காரியங்கள் நம்ம ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, இதெல்லாம் பார்த்து தான் தேவன் நமக்கு பொறுப்பை கொடுக்கிறார். இது நமக்கு நல்லா தெரியணும். எல்லாரும் இருந்தாலும் நப்தலி நமக்கு சரியாக தெரியலை. ஒரு பில்காள் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலைக்காரியினுடைய மகன், அவனுக்கு தேவன் இப்பொழுது ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு சாதாரணமான மனிதனை தேவன் இப்பொழுது பயன்படுத்த போகிறார். அதுக்கு ஒரு காரணம் என்ன? நப்தலி யாருன்னு சொல்லியிருக்கு? விடுதலை பெற்ற பெண்மான்.
இன்பமான வசனங்களை வசனிப்பான். இன்னும் உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆதியாகமம் 49:21, உபாகமம் 33:23 நப்தலியை பற்றி என்ன சொல்லியிருக்கு பாருங்க. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான், நீ மேத்திசையும் தென் திசையும் சுதந்திரித்து கொள் என்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வேலைக்காரியின் மகன் தான், ஆனால் அவன் வாயை திறந்தா எப்படிப்பட்ட வசனங்களை வசனிப்பானா? இன்பமான வசனங்களை வசனிப்பானா. நாம் அப்படி இன்பமான வசனங்களை வசனிக்கிறோமா? கோபமான வசனங்கள், கசப்பான வசனங்கள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வசனங்கள், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயில வருகிறதா? இப்படியே வந்து கொண்டிருந்தால் தேவன் ஒருபோதும் பொறுப்பை கொடுக்க மாட்டார், அல்லது கொடுத்த பொறுப்பை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம யோசேப்பை குறித்து நல்லா படிச்சிருக்கிறோம், வேற யூதாவை குறித்து நன்றாக படித்திருக்கிறோம், இன்னும் முக்கிய லேவியை குறித்து நாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் நப்தலி அவன் விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை அவன் என்ன செய்வான்? வசனிப்பான். அப்போ இந்த நப்தலியையும் செபுலோனையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதிலும் அதிகமாக நான் நப்தலியை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பாராக் என்பவன் யாரு? நப்தலி கோத்திரத்தை சேர்ந்தவர். அவரை பற்றி முதல்ல அதிகமாக சொல்லப்படலை, ஆனால் அதற்கு பின்பதாகத்தான் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, அவர் ஒரு பெரிய யாரா மாறுறாரு? ஒரு சேனாபதியாக மாறுறாரு. ஒரு பயந்த மனுஷன் என்பதை நம்ம அதில் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோன்னா, அந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போ வாசிங்க யாராவது ஒருவர். அப்போ இவர் யாரு? நப்தலி யாரு? நப்தலி இப்போ இந்த இடத்துல யாரு? எப்படிப்பட்ட மனுஷன்? பயந்த ஒரு மனுஷன். ஒரு பயந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் இப்போ எப்படி மாற்றுறாரு? ஒரு பெரிய படைத்தளபதியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அவர் பயந்த மனுஷன்னு இதிலேருந்தே தெரியுது. ஆண்டவர் ஏற்கனவே அவரை அழைச்சிருக்கிறாரு, நீ சண்டைக்கு போன்னு. திரும்ப தெபோராள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. இவ்வளவு பேசின பின்பும் அவர் அந்த யுத்தத்திலே சேனாபதியாக இருக்க அவர் என்ன செய்யலை? விரும்பலை. அதனால என்ன சொல்கிறாரு? தெபோராளாகிய தீர்க்கதரிசியாகிய நீங்கள் வந்தாதான் நான் சண்டைக்கு போவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பயந்த ஒரு மனிதனை தேவன் இந்த இடத்துல ஒரு பராக்கிரமசாலியாக, ஒரு படைத்தளபதியாக மாற்றி பெரிய காரியங்களை செய்தார். இங்கே அதை பின்னால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வெற்றி என்ன செய்தது? கிடைச்சது. சிசரா அவர் யார்? அவர் தான் எதிர்பார்ட்டியிலுடைய படைத்தளபதி. அவங்களுக்கு 9000 இருப்பு ரதங்கள் இருந்துச்சு, இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பெரிய ப்ராக்டிஸ்லாம் இவங்களுக்கு இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்பி என்ன செஞ்சாங்க? போனாங்க. இன்னும் இந்த நப்தலியும் செபுலோனையும் பற்றி அதே நியாயாதிபதிகள் 5:18 சொல்லியிருக்கு, வாசிங்க. செபுலோன் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். அந்த செபுலோனை குறித்து, செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஏன் கர்த்தர் இவங்களை தெரிஞ்சு கொண்டார் பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்கிறது சும்மா இல்லை, ஏதோ கிருபையின் அடிப்படையில் மாத்திரம் அல்ல. சில காரியங்களை அவர் கவனிக்க தான் செய்கிறாரு. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிற தேவையானது மாத்திரம் 15ஆம் வசனத்தில், ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவு மிகுதி. ரூபன் பிரிஞ்சு போயிட்டான் அப்படிங்கிறாரு. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினையால் மனவிசாரங்கள் மிகுதி. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ரூபன் எங்கே இருந்தாருன்னு என்ன சொல்கிறாரு இப்போ ஆண்டவர்? சில சமயம் அப்படியே பாட்டு மாதிரி வாசிச்சுட்டு போயிடுறோம். அதாவது யோர்தானுக்கு இந்த பக்கம் மந்தைகள் மேய்க்கிறது, புல்வெளிகள் நிறையா இருக்கிறதுனால அவர் யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் ரூபன் என்ன செஞ்சிட்டாரு? பிரிஞ்சு போயிட்டாரு. அவருக்கு தேவையெல்லாம் மந்தைக்கு சாப்பாடு வேணும், தான் குடும்பம் அதுதான் அவருக்கு வேணும். ஆகவே தேவன் ரூபனை தெரிந்தெடுக்கலை. அடுத்தது கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். இந்த கீலேயாத் மனுஷர் என்பது காத் என்கிற கோத்திரத்தை என்ன செய்து குறிக்குது. அடுத்தது பாருங்க, தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? தான் மனுஷர் எங்க போயிட்டாங்க? கப்பல்களில் தங்கி இருக்க போயிட்டாங்க. ஆசேர் மனுஷர்
கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு சிந்திக்கிற செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். அவர் பார்க்கிறாரு மேல இருந்து இப்போ பார்க்கும்போது யூதா கோத்திரத்தை காட்டிலும் யார் அவருக்கு சிறந்தவரா தெரிகிறா? இந்த நப்தலியும் இந்த செபுலோனும். சாதாரணமாக எண்ணப்பட்ட அல்லது லேயாளுக்கு பிறந்த கடைசி குமாரன், பில்காளுக்கு பிறந்த கடைசி குமாரன் இளைய குமாரன் என்று ஆண்டவர் பார்க்கல. அவங்ககிட்ட இருந்த உத்தமத்தை, உண்மையை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. சும்மா தேவன் பயன்படுத்த மாட்டாரு. ஒரு மனிதனை ஒன்று சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தா பயன்படுத்த மாட்டாரு. அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன். அவர் வானத்திலிருந்து பார்ப்பாரு. இந்த பிள்ளைக்கு இந்த பொறுப்பை கொடுத்தா இதை உண்மையா அவன் செய்வான், உத்தமமா அவன் செய்வான். ஒருவேளை ஆரம்பத்தில் இவன் பெருசா சொல்லப்பட்ட மாதிரி தெரியல. இவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா? நப்தலி செபுலோன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா? யோசேப்பை குழியில போட்டாங்க. அதில் இவங்களும் ஒரு நபர். அதுக்கு முன்னாலே இவங்களை பற்றி சொல்லியிருக்கு, கொஞ்சம் சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 39 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆரம்பத்துல அவங்க மோசமானவங்க. இந்த நப்தலி செபுலோன் இங்க சொல்லி இருக்கு பாருங்க பைபிள்ல. அந்த இளைஞன் பில்காள் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அப்ப ஆரம்பத்தில் இந்த நப்தலியும் செபுலோனும் எப்படிப்பட்டவங்க தான்? துன்மார்க்கமாய் வாழ்ந்தவங்க. ஆனால் நாள்பட தேவனை அறிய அவங்களுடைய குணம் அப்படியே மாற ஆரம்பிக்கிறது. அவன் விடுதலை பெற்ற ஒரு மனிதனாக நப்தலி மாறுகிறார். இன்பமான வசனங்களை அவர் வசனிக்கிறார். செபுலோன் எடுத்துக்கிட்டா, செபுலோன் எங்க வாசம் பண்றாருன்னு சொல்லியிருக்கு. அவர் கடற்கரை பகுதியில் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அதுக்கு மேலே ரொம்ப அவரை பற்றி சொல்லலை. ஆனால் நியாயாதிபதிகள் 5:18 தான் சொல்லுது, அவர் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஆனால் நாம் ஒரு சர்விங்க்கு வர்றதுக்கு அவ்வளவு பயம். வந்துட்டா பிரசங்கத்திலே பாயிண்ட் வருது பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன உதவி செய்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு யோசனை. ஆனால் இந்த பிறகு எப்படி பொறுப்பு கிடைக்கும்? எப்படி நம்ம பயன்படுத்துவார்? என்ன பயன்படுத்தணும்னு வாஞ்சை இருக்கு, விருப்பம் இருக்கு. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஏன் கொடுக்கப்பட முடியல? இதுதான் காரணம். நப்தலியும் செபுலோனும் தங்களை உயிரை பணைய வைக்க ஆயத்தமாக இருந்தார்கள், ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். ஆரம்பம் மோசம், ஆனால் அவங்க முடிவு நல்லா வந்துட்டு இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும், தடபுடலாக இருக்கும், மான் மாதிரி ஓடுவாங்க, அப்புறம் ஆமையாக போயிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. என்னாச்சு பிரதர் உங்கள் ஓட்டம்? அன்னைக்கு மான் மாதிரி ஓடினீங்க, சிறுத்தை மாதிரி பாஞ்சிங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி ஆமை மாதிரி எறும்பு மாதிரி ஊர்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, அதை ஏன் கேட்குறீங்க எங்கள் சோக கதையை அப்படின்னு ஒரு சோக கதையை என்ன செய்வாங்க? அவுத்து விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. பைபிள் சொல்லுது, ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லதாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் மோசமாக இருந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இருந்திருக்கலாம், குடிச்சிருக்கலாம், வெறிச்சிருக்கலாம், தேவனை காயப்படுத்தி இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நாளாக நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் குறை சொல்லிக்கொண்டு, குற்றம் சொல்லிக்கொண்டு, அது இப்படி இது இப்படி சொல்லி கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் பொறுப்பு கிடைக்காது. ஹல்லேலூயா. தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. ஏன் இவங்களை கர்த்தர் பயன்படுத்தினார்? சாதாரணமானவர்கள் தானே. இன்னைக்கு நம்ம ஒரு மைண்டில் ஆண்டவர் நம்ம மைண்டில் வைக்கிறார், நப்தலி செபுலோன் நம்ம மண்டையில் இதுவரைக்கும் ஏறாத ஒரு நபர். ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த நப்தலியை நான் பயன்படுத்தினேன், இந்த நப்தலி கோத்திரத்தாரை நான் பயன்படுத்தினேன், இந்த செபுலோன் கோத்திரத்தாரை நான் பயன்படுத்தினேன். அதுவும் நப்தலியில் உள்ள பாராக் என்பவனை ஒரு தலைவனாக நான் மாற்றினேன். அவர் தான் நியாயாதிபதியாக மாறினார். பின்னாட்கள் அவர் யாரா மாறுறாரு? நியாயாதிபதியாக மாறுகிறார். சாதாரணமான மனிதர்களை பயன்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நமக்கு எப்போதும் தெரிஞ்ச வசனம் தான், காரியம் தான். 2 ராஜாக்கள் 5
1-4. இதையும் வாசிடுவோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போமா? சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். வாசி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றான். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா தெரிந்த நமக்கு ஒரு சம்பவம். இந்த நாகமான் சீரிய தேசத்து படை தளபதி அல்லது சேனாபதி. அவர் மூலமாக கர்த்தர் அந்த சீரியா தேசத்துக்கு நிறைய வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் அவருடைய சரீரத்தை பார்த்தால் ஒரு வியாதி, அது ஒரு வித்தியாசமான வியாதி. அந்த நாட்களிலே குஷ்டரோகத்துக்கு என்ன கிடையாது? மருந்து கிடையாது. குஷ்டரோகம் என்பது ஒரு கொடிய ரோகம், கொடிய வியாதி. குஷ்டரோகம் வந்துட்டாலே இஸ்ரவேல் மக்களில் உள்ளவங்களுக்கு குஷ்டரோகம் வந்து அவங்க என்ன செய்யணும்? பாளையத்துக்கு புறம்பே போயிடணும். அவங்க வீட்டில் இருக்க தகுதியற்றவர்கள். எவ்வளவுதான் இவன் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் இவன் சரீரத்தில் இருக்கிற வியாதி மற்றவர்களை என்ன செய்தது? மற்றவர்களை என்ன செஞ்சுருக்கோம்? சில சமயம் நாற்றம் வந்திருக்கலாம். அது ரொம்ப கூடிச்சுன்னா கையெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? அழுக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பாட்டாக போக ஆரம்பிக்கும். விரல் அப்படி சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி பல காரியங்களை அது செய்யும். உடலெல்லாம் வெள்ளையாக இருக்கும். பார்த்த உடனே தெரியும் ஒரு யார்? ஒரு குஷ்டரோகி என்று. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல தேவன் யாரை பயன்படுத்துகிறாரு? ஒரு சிறு பெண். அந்த சிறு பெண் யாரு? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அவளை குறித்து நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்குகிற தேவனை அவள் அறிந்திருந்தாள். இந்த வியாதி யாரால தான் நீக்க முடியும்? வைத்தியர்களால் நீக்க முடியாது. யாரால்? தேவனால் தான் இந்த பிரச்சனைக்கு, இந்த வியாதிக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. இந்த வியாதி குணமாக வேண்டும் என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரால் தான் முடியும் என்று அவள் என்ன செய்தாள்? அறிந்திருந்தாள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கரிசனை உள்ள இருதயம் அவளுக்கு இருந்துச்சு. யார் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? நம்ம பிள்ளை, நம்ம குடும்பம், இது மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. சிலர் அப்படி சொல்லவும் செய்வாங்க. பிரதர், நான் மற்ற எந்த விஷயத்தில் என்ன செய்ய மாட்டேன், நான் தலையிட மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் உண்டுன்னு தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஏதோ அவங்க உலகத்திலே இல்லாதது போலையும், உலகத்துக்கும் அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போலையும் சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இப்படிப்பட்டவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒரு கரிசனை உள்ள இருதயம். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நமக்கு ஒரு பழமொழியே இருக்குது. பழமொழியாக யாரும் சொன்னாங்களா தெரியல, ஆனால் நமக்கு தெரியும் இது. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். பாருங்க, இந்த சகோதரி, இந்த சின்ன பிள்ளை ஒரு கரிசனை அந்த சிறு பெண்ணுக்கு இருந்துச்சு. எப்படியாவது நம்முடைய எஜமான் என்ன செய்யப்படணும்? சுகமாக்கப்படணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கரிசனை. மூணாவது, மன்னிக்கிற ஒரு இருதயம் இருந்துச்சு. மன்னிக்கிற ஒரு இருதயம். அது என்ன மன்னிக்கிற இருதயம்? பிரைஸ் வால்யூம் நல்லா கேட்குதில்ல? பாருங்க, இந்த பெண் எங்க இருந்தா? இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தா. சீரிய மக்கள் எதை ஜெயித்துட்டாங்க? இஸ்ரவேலில் ஜெயித்துட்டாங்க. ஜெயித்த பின்பு இந்த பிள்ளைய, ஒருவேளை 10 வயசுன்னு வச்சுக்கோங்க, இந்த 10 வயசு பிள்ளைய தாய் தகப்பனிடத்திலிருந்து பிரித்து தனக்கு ஒரு அடிமையாக்கி கொண்டு, தனக்கு ஒரு வேலையாக்கி கொண்டு அத்தனை வேலைகளையும் செய்ய வைக்கிறாங்க. நமக்குன்னா எவ்வளோ கோபம் வரும்? நான் எப்படி எங்கள் அம்மா அப்பாவோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், எங்கள் அம்மா அப்பாட்ட இருந்து பிரித்த துரோகி இவன் சாகணும், இவனுக்கு குஷ்டரோகம் வரணும், இவன் பிள்ளைகளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுத்து கொண்டே இருப்போம். அப்படி தானே மனித இயல்பு? அப்படி தானே இருக்கும். சாதாரண மனித இயல்பு அப்படி தான் இருக்கும்.
பாருங்க, அவளுக்கு மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய தப்பை அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த சின்ன பிள்ளையா கூட்டிகிட்டு வரணும். எத்தனையோ பெரிய பிள்ளை, 25 வயசு பிள்ளைகள் இருக்குது, 30 வயசு இப்போ கூட்டி வந்துரு. ஐயோ பாவம், இது அப்பா அம்மாவோடு வாழ்ந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அவர் அப்படி செய்யலை. தனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி, தனக்கு வேலை செய்ய ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, தூக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உதவி செய்ய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான். உதவி செய்யணும், நம் மூலமாக அவர் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும், நம் மூலமாக அந்த வியாதி நீங்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அதனால தான் அவள் சொன்னா, நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அங்கே என்ன செய்யும், உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் விசுவாசம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு சுகமான பின்பதாக இவருக்குள்ளும் விசுவாசம் வந்துச்சு. பாருங்க, 5:11 வாசிங்க. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். சரி, இதுல என்ன உங்களுக்கு புரியுது? என்ன புரியுது? அது இல்லை, நம்ம பார்க்குற பாயிண்ட்டுக்கு இங்கே வாங்க. அவருக்கு விசுவாசம் இருந்தது. விசுவாசத்தை ஊட்டிட்டா யாரு? இந்த சிறு பெண். காரணம் என்ன? இந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கை, இந்த சிறு பெண்ணுடைய சாட்சியின் வாழ்க்கை. அதுதான் அந்த நாகமானுடைய மனைவியோடு பேசியது. சொல்லியிருப்பா, நம்ம வந்திருக்காள அங்கிருந்து சிறை கைதியாக அல்லது அடிமையாக வந்திருக்காள, இவளை லேசா நினைக்காதீங்க. இவ கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு. ரொம்ப உண்மையுள்ள பிள்ளையா இருக்கா. அம்மாங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டேக்கா. ஒரு வேலையை சொன்னால் அதை சூப்பராக செய்து முடிக்கிறா. இவள்கிட்ட ஒரு தெய்வீகத்தை பார்க்குறேன், இவள்கிட்ட ஒரு தெய்வீக குணத்தை பார்க்குறேன். ஆகவே இவள் சொல்கிறது கண்டிப்பாக எப்படி இருக்கும்? சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அந்த சிறுபெண் வாழ்ந்தாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனை எவ்வளவு முக்கியமோ, பாடல் எவ்வளவு முக்கியமோ, வேற என்னெல்லாம் என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கோங்க, அது முக்கியமாக சாட்சியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தான் நியாய தீர்ப்பு நாளில் பேசும். நீ எவ்வளவு நேரம் பாடுன, நீ எவ்வளவு நேரம் ஜெபித்த, எவ்வளவு நேரம் நீ கீபோர்டு போட்ட, எவ்வளவு நேரம் நீ பிரசங்கம் பண்ணின, எவ்வளவு நேரம் நீ ட்ராக்ஸ் கொடுத்த அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது தான் வரும். முதல்ல ஆண்டவர் பார்க்கறது சாட்சியின் வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை வாசித்து பாருங்க. இந்த சிறு பெண்ணை தேவன் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? சாதாரணமானவர்களை. இந்த அம்மா, இந்த சகோதரி, இந்த சின்ன பிள்ளை அதை சொல்லாம இருந்திருந்தா நாகமானுக்கு சுகமும் அடைஞ்சிருக்காது. நாகமான் இயேசுவை, அவர் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கவும் மாட்டார். அவர் ஏற்றுக்கொண்டுட்டாரு. அதனால தான் உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பின்னால சொல்றாரு. அந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றார். எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். இப்பதான் அற்புதம் நடந்திருக்கு. தேவனால் அற்புதம் நடந்ததுன்னு ஏற்றுக்கிட்டாரு. அந்த தேவனை காட்டின ஒரு பிள்ளை இருக்கா. உண்மையிலே தேவன் அற்புதங்களை செய்துட்டார். இப்போ அவருக்கு ஒரே ஒரு உள்ள என்ன செய்யுது, உள்ள உணர்வு அவரோடு பேசுது. அவருடைய ராஜா இன்னொரு கோயிலுக்கு போகணுமா, ரிம்மோன் கோயிலுக்கு போகணுமா. அவரால் சரியாக நடக்க முடியாதோ என்னமோ தெரியல. இவர் என்ன செய்யணுமா, கையிலாக கொடுத்து போகணும். அவர் அங்கே வணங்க போல, அங்கே ஆராதிக்க போல. அதுக்கு ஆண்டவர் மன்னிக்கணுங்க, நான் கும்பிட போல, நான் அந்த தேவனை ஆராதிக்க போல, எனக்கு என்ன சுகமாக்குனார அவர் தான் தேவன், அவரை தான் என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆராதிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் பார்த்ததே இல்லை. ஆகவே ஆனால் ஒன்று, எங்கள் ராஜா போகும்போது அவருக்கு நான் கையிலாக கொடுத்து நான் போகணும். அவரும் பார்த்தாரு, சரி போப்பா, போ போ, இன்னைக்கு தான் ரசிக்கப்பட்டிருக்க, இப்போ தானே வந்திருக்க, பரவாயில்ல, நீ வர நீ சரியாக ஆயிடுவ அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். அதற்கு அவன் சமாதானத்தோடே போ என்றான். ஹல்லேலூயா. அதுக்கு கூட ஒரு பெர்மிஷன் கேட்குறான். நம்மெல்லாம் பெர்மிஷனே கேட்க
மாட்டோம். பெர்மிஷனாவது பெரிய இதாவது நான் தான் எங்கள் வீட்டில் அதாரிட்டி, நான் அதிகாரி, நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேனோ அதைத்தான் எங்கள் வீட்டில் கேட்கணும். இப்படிலாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒரு சேனாபதி, ஒரு படைத்தளபதி இந்த அளவு மாறுவதற்கு காரணம் ஒரு சிறு பெண். ஹல்லேலூயா. அந்த சிறு பெண் கர்த்தரை சொல்லாமல் இருந்திருப்பான்னா ஸ்தோத்திரம். எனக்கு என்ன வந்து போச்சு, அவர் எப்படி இருந்துட்டு போறாருன்னு நினைச்சிருந்தா இந்த சேனாபதிக்கு சுகமாயிருக்குமா? இவர் வந்து இயேசுவை தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? அடுத்தது நீங்கள் இன்னொன்று நம்பலாம். இந்த பிள்ளைக்கு ஒருவேளை நான் அப்படி கற்பனை பண்ணுறேன், அது உண்மையாக இருக்குமோ எனக்கு தெரியாது. நம்ம கற்பனை தானே பண்ணுறோம், இது கற்பனைன்னு சொல்லிட்டேன்ல. ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த பிள்ளையே குழந்தையாக எடுத்து வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்துருப்பாரு நாகமானும் அவங்க மனைவியா, எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இது என்னுடைய இமேஜினேஷன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நின்றவர்களை தேவன் உயர்த்தாமல் இருந்ததில்லை, தேவன் பயன்படுத்துறது மாத்திரமல்ல, அவர்களை உயர்த்தி இருக்கிறார். பாராக்கு யாரா மாறினாங்க? வரும்போது ஒரு சாதாரண மனிதனாக, பின்னாளில் நியாயாதிபதியாக அவர் மாறுகிறார். யாரா மாறுறாரு? நியாயாதிபதியாக. அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அப்படி இல்லை என்றால் இவளுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்துருப்பார். வயது வரும்போது ஒரு நல்ல திருமணம் நடத்தி அந்த அழகு பார்த்து ஒரு உயர்ந்த பதவியிலே இந்த சிறு பெண்ணை வச்சு அழகு பார்த்துருப்பார் இந்த நாகமான். செஞ்சிருப்பாரா? செஞ்சிருக்க மாட்டாரா? அவருக்கு அத்தனை அவருக்கு உள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அத்தனை மகிழ்ச்சியாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நாம் சாதாரணமானவர்கள் என்னனாலும் தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்மை பயன்படுத்துகிற விதமே தனி. ஹல்லேலூயா. நம்ம அநேகருக்கு பிரயோஜனமுள்ள கருவியாக ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வேலைக்காரனை குறித்து இப்போ நம்ம 1 சாமுவேல் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 30 அங்கே ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அமலேக்கியனுடைய வேலைக்காரனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதில் 10 to 20 வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ நான் அதை சொல்கிறேன், வாசித்தா நமக்கு நேரம் ஆயிரும். இப்போ தாவீது சிக்லாகில் இருக்கிறார். இப்போ சிக்லாகில் இருக்கும்போது அவர் அங்கேருந்து பெலிஸ்தர் கூட போய் சவுலோடு சண்டை போடும்படியாக போகிறார். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அமலேக்கியர் வந்து சிக்லாக கொள்ளையடிச்சிட்டாங்க. கொள்ளையடித்தது எதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க? அவங்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், சொத்து சுகம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் வேதனைப்பட்டு அழுகிறாங்க. திருப்பி அந்த அமலேக்கியரோடு சண்டை போடும்படியாக போகிறாங்க. எப்படியாவது அமலேக்கியர்கிட்டருந்து கொண்டு வந்துடணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு 600 பேர் போகிறாங்க. 200 பேர் சோர்வடைஞ்சிட்டாங்க. 400 பேரோட போகிறாங்க. இவங்க போகிற வழியில் ஒருத்தன் சுகமில்லாமல் கிடக்கிறான், ஒரு வியாதிப்பட்டவனாக கிடக்கிறான். உடனே இவங்க என்ன பண்ணாங்க? நல்ல திராட்சை ரசமும் நல்ல திராட்சை கொலைகளும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்த உடனே அவனுக்கு உயிர் திரும்ப வந்ததுன்னு சொல்லியிருக்கு. அவன் பலன் அடைஞ்சிட்டான். உடனே நீ யாருன்னு கேட்கும்போது, நான் அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான்னு சொல்கிறாரு. சரி, இந்த அமலேக்கியர் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் 2 கண்டிஷன். ஒன்று, நீங்கள் என்னை கொண்டுடக்கூடாது. 2வது கண்டிஷன், என் எஜமான்ட்ட பழையபடி என்ன செஞ்சிடக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. ஓகே அப்படின்ட்டாங்க. உடனே இந்த வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான்? நேராக அந்த இடத்த போய் என்ன செஞ்சிட்டான்? காமிச்சிட்டான். அந்த இடத்த காமிச்ச உடனே அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? குடித்து வெறித்து ஆடி பாடி கொள்ளைக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காங்களாம்? மகிழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையில் கையில் வெப்பன்லாம் இல்லாமல் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கும்போது திடீரென்று தாவீதும் அவனோட 400 பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி அவங்கள அழிச்சிட்டு அவங்க கையிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட அத்தனையும் என்ன செய்தாங்க? திருப்பி கொள்ளுகிறார்கள். இதுதான் 18-19 வாசிங்க. 1 சாமுவேல் 30:18-19. போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகள் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி அதை தாவீதின் கொள்ளை என்றார்கள். சரி, இருக்கட்டும். அப்போ தேவன் இங்கே பயன்படுத்தின பாத்திரம் யாரு?
ஒரு வேலைக்காரன். யாருடைய வேலைக்காரன்? அமலேக்கியனுடைய வேலைக்காரன். ஆனால் அவன் யாரு? ஒரு எகிப்து தேசத்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நீங்கள் எல்லாமே தேவன் நம்மளுக்கு அசரீரியாக பேச மாட்டார். எல்லாமே தேவன் நம்ம சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக பேச மாட்டார். இன்றைக்கி நம்ம அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியும் தேவன் செய்கிறது உண்டு. இப்படி சாதாரணமான ஒரு வேலைக்காரன் மூலமாக, கைவிடப்பட்ட ஒரு வேலைக்காரன் மூலமாக கூட தேவன் என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். அவங்கள பயன்படுத்த முடியும். யாரையும் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது என்பதுக்கு தான் இது அர்த்தம். தேவன் நம்மோடு பேசுகிறார். சபையில் உள்ள எந்த மனிதரையும் நாம் எப்படி எண்ணக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. நீங்கள் ஒருவேளை ஜப வீரராக இருக்கலாம், அவங்க ஜபிக்காமல் இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? நான் ஜப வீரன், அவன் ஜபிக்கிற மாதிரியே தெரியலையே, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவன் ஜபிக்கவே மாட்டான் போல. இப்படிலாம் நம்ம என்ன செய்வோம்? மற்றவர்களை என்ன செய்வோம்? குறை சொல்லுவோம். யாரையும் நம்ம அற்பமாக எண்ண வேண்டாம். எந்த மனிதனை தேவன் எப்பொழுது பயன்படுத்துவார் என்று நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. எந்த மனிதனை திடீரென்று உங்களுக்கு மேலே வைப்பார் என்று நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. பிரைஸ் அலாட். சாதாரணமானவர்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பயன்படுத்துதலுக்கு இன்னொரு காரணம் என்ன? அங்கே ஒரு இரக்க சுபாவம் வந்திருக்கு. பிரைஸ் அலாட். யாருக்கு வந்த விதியோ? எவனோ ஒருத்தன், இவங்க இஸ்ரவேலன், இவனை பார்த்தா வேற மாதிரி தெரியுது, இவங்க பாட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் இவங்களுக்கு ஒரு இரக்க சுபாவம் இருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்கணுங்கிற எண்ணம். இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா? இல்லை. ஏதோ ஒரு மனுஷன் அப்படின்னு நினச்சி அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க பாருங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் வருவார்கள். தாவீதோடு எத்தனையோ தடவை ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. என்ன பேசி? இவரும் பேசுவார். ஆண்டவரே, இந்த இவங்கிட்ட போய் சண்டை போடலாமா? நீ சண்டை போட்டு வெற்றி தாரேன்னு சொல்லுவார். இப்படி சுற்றி போ அப்படிலாம் சொல்லுவார். நேர போன்னு சொல்லுவார். பல காரியங்களை சொல்லுகிற தேவன் இந்த இடத்துல அவர் நேராக பேசாமல் ஒரு சாதாரண வேலைக்காரன் மூலமாக தன்னுடைய காரியத்தை செயல்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்கள் பெற்றோர் கொடுக்குற ஆலோசனை என்ன செய்யணும்? கேட்கணும். பெரியவங்க சொல்கிற ஆலோசனை என்ன செய்யணும்? கேட்கணும். அது ஒருவேளை தேவ வாக்காக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? எல்லா வாக்கும் தேவ வாக்கு அல்ல. ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தைகள் அது தேவ வாக்காக என்ன செய்யக்கூடும்? இருக்கக்கூடும். இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். எல்லாம் சொப்பனத்தின் மூலமாக அல்ல, எல்லாம் தீர்க்க தரிசனம் மூலமாக அல்ல. சாதாரணமாக நம்ம சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்கும்போது அங்கே ஒரு ஆசீர்வாதம், அங்கே ஒரு பலன், அங்கே ஒரு பயன்படுத்துகிற காரியம். அப்போ இந்த வேலைக்காரனை இவங்களை மதித்ததுனால தானே, இந்த வேலைக்காரனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்ததுனால தானே அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு. இந்த வேலைக்காரனை ஆண்டவர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச பகுதி தான். அடுத்தது நியாயாதிபதிகள் 6:15 வாங்க. 6:15. நியாயாதிபதிகள் 6:15. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, கிதியோனை குறித்து பார்க்க போகிறோம். கிதியோனை பின்னால் தான் அவர் நியாயாதிபதி. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சரியான பயந்தாங்கொள்ளி. அதை நான் வசனத்தை அப்படி பிட்டு தரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு கல்யாண வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தேன். அப்போது அந்த பாஸ்டரை பற்றி, அந்த பாஸ்டர் வந்து மதுரையில் பைபிள் காலேஜில் படித்தாராம். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பாஸ்டர் படிக்கும்போது சரியான பயந்தாங்கொள்ளி, ஒரு பயப்படுகிற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அவர் 1500லேருந்து 2000 பேருக்கு போதகராக மாத்திரம் இருக்கிறார். அவர் பயந்த மனுஷன் இல்லை. இப்போ பயந்த மனுஷன் இல்லை, சிங்க மாதிரி இருக்கிறார். அவர் எப்படி இருக்கார்? சிங்க மாதிரி என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஆச்சரியம். இது தேவன் கொடுத்த ஒரு கிருபை, தேவன் கொடுத்த ஒரு தைரியம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற தைரியம் என்ன? மனுஷிக தைரியம் இல்லை. மனுஷிக தைரியம் நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. நமக்கு இருக்கிற தைரியம் வந்து அப்பா இருக்கிறார். நம்ம அப்பா இருக்கார் நம்ம கூட. அவர் நம்ம ஓட்டாண்டியாக விட மாட்டார், நம்ம கைவிட மாட்டார். அப்படி ஈஸியாக எவனும் தொட முடியாது. அப்படிங்கிற தில்லில் தான் நாங்களாம் நடந்துகிட்டு இருக்கிறோம். சிலர் நம்ம இதில் சில தில்லுகள் இருக்கும், மனுஷீக தில்லுகள் இருக்கும். ஆனால் மனுஷீக தில்லுக்கு ஒரு எல்கை உண்டு. தேவன் நம்மோடு இருந்தால் அது எல்கைக்கு அப்பாற்பட்ட தைரியத்தை நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கிதியோன் ஒரு பயந்தாங்கொள்ளி.
4 இடத்துல இருக்கு பைபிளில். அதை இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். நியாயாதிபதிகள் 6:12 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. இல்லை களத்தில் போரடித்தான். அது எதில் வருது? அது 11 வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபிஷேகியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கல்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். சரி, இதில் முதல் பயம் யாருக்கு பயம்? மீதியானியருக்கு பயம். என்ன பயம்? பொதுவாக கோதுமையை எங்கே வச்சு அந்த போர் அடிப்பாங்க? களத்தில் வச்சு தான் என்ன செய்வாங்க? போர் அடிப்பாங்க. இவர் எங்கேயோ கொண்டு வந்துட்டார். ஆலைக்கு சமீபமாய் மறைவான ஒரு இடத்துல கொண்டு போய் நாம் இப்போ அடிச்சுட்டு இருந்தோம்னா திடீர்னு மீதியானியர் என்ன செஞ்சிருவாங்க? வந்துடுவாங்க. மீதியானியர் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி மீதியானியருக்கு பயந்து போய் இந்த கோதுமையை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறார்? போர் அடிக்கிறார். ரெண்டாவதாக நியாயாதிபதிகள் 6:22-23. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது யாரை பார்த்து பயம்? கர்த்தருடைய தூதன். ஆக்சுவலாக அது கர்த்தர். யாரை பார்த்து பயம்? கர்த்தரை பார்த்து அவருக்கு என்ன செய்தா? ஒரு பயம். என்ன பயம்னா நாம் நினைக்கிற பயம் இல்லை. நாம் பொதுவாக என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயம் சொல்லப்படலை. அந்த நாட்களில் பொதுவாக நம்பப்பட்டது, தேவனை தரிசித்தாலோ அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலோ அவங்க செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் என்ன செஞ்சது? அவங்களுக்கு இருந்துச்சு. இதை மாதிரி யார் சொன்னா? மனோவா அல்லது அவங்க மனைவி தான் அது சொன்னாங்க. மனோவா பயந்தாரு. மனோவாவுடைய மனைவி என்ன சொன்னாங்க? தேவன் நம்மளை சாகடிக்கணும்னு நினைச்சா இப்படிலாம் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. அப்போ கர்த்தரை பார்த்து ஒரு பயம். கர்த்தரை பார்த்துட்டா அல்லது தரிசனத்தில் பார்த்துட்டா அல்லது அவருடைய வார்த்தையை கேட்டுட்டா செத்துருவோங்கிற ஒரு பயம் அவருக்கு என்ன செஞ்சது? இருந்தது. பல வகைகளே அவருக்கு பயம் இருந்தது. பாருங்க, நியாயாதிபதிகள் 6:27 வாசிங்க. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து, கீழே வச்சுக்கிடுங்க. கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அடுத்து யாருக்கு பயம்? இது நீங்க சொல்லுங்க. யாருக்கு பயம்? மனுஷ பயம் ஊரில் உள்ளவர்களுக்கு அல்லது தன்னோடு இருந்த அந்த இஸ்ரவேலருக்கு மனித பயம். மனிதருக்கு பயம்தான். எப்படி பயம்தான்? அப்பொழுது கிதியோன் ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற பலிபீடத்தை என்ன செஞ்சாரு? இடிச்சிட்டு அதில் பலி செலுத்துன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இடிச்சிட்டு நீ வேற கட்டி என்ன செய்? பலி செலுத்துன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு காலையில் போகிறதுக்கு பயம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படியாவது என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆகவே இதை எப்போ செஞ்சிட்டாரு? ராத்திரியில் போய் செஞ்சிட்டாரு. பாருங்க, அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடினால், அதிலே சொல்லியாச்சு. அவர் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முதல்ல மீதியானியருக்கு பயந்தவன், ரெண்டாவது கர்த்தருக்கு பயந்தான், மூணாவது மனுஷனுக்கு பயந்தான். அடுத்தது 7, 9, 10 வாசிங்க. அந்த ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போய். ஏன் அப்படின்னா, இவர் இதுவரைக்கும் சண்டை போட்டவர் அல்ல, யுத்தம் செய்தவர் அல்ல. இவர் யாரு? ஒரு விவசாயி. இவர் யாரு? ஒரு விவசாயி. விவசாயிகிட்ட கன்னை கொடுத்து அவன் சண்டை போட முடியுமா? விவசாயிகிட்ட ஒரு கொஞ்சம் பேரை கொடுத்து சண்டை போட்டு வரனா சண்டை போட முடியுமா? அவருக்கு வேணால் உழ தெரியும், அவருக்கு வேணால் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க தெரியும், உரம் போட தெரியும், தண்ணீர் பாய்க்க தெரியும், அறுவடை செய்ய தெரியும், களஞ்சியத்தில் சேர்க்க தெரியும். இதுதான் விவசாயியினுடைய வேலை. ஆனால் கர்த்தர் ஒரு புதிய வேலையை கொடுக்குறாரு. நம்மெல்லாம் ஒரு சின்ன ஏதாவது பாருங்கள், இப்போ சொல்கிறாங்க சிலர், வசனம் நல்லா படிச்சுட்டு தான் வாரா, இங்கே மைக்கை பிடிச்ச உடனே பயந்து போயிடுறாளே என் பிள்ளை, தங்க கம்பிகளா
பிரைஸ் எல்லாம். இங்கே முன்னால் வந்தவொடனே என்ன செஞ்சிருதான்? பயந்துருதான். பயம் என்ன செஞ்சிருதான்? வந்துருதான். பயம் போக்குன்னா ஒன்று செய்யுங்க, சனிக்கிழமை சாயங்காலம் வந்து நைட்டு வந்து இங்கே வந்து ஆளே இல்லாமல் இருக்கும்போது வசனத்தை சொல்லுங்கள், சொல்லிவிட்டு இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். அப்புறம் ஒரு தைரியம் வரும், வர வர தைரியம் நல்லா என்ன செஞ்சிடும்? வந்துடும். சரி, அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம சில காரியங்களில் தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். அதாவது பொறுப்பு, வித்தியாசமான பொறுப்பு கொடுக்கப்படுது. கண்டிப்பாக யாருக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்க தான் செய்யும். சிலரை ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டாலே பயந்துருவாங்க. ஒரு 5 நிமிஷம் சாட்சி சொல்லுங்க அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்க? பயந்துருவாங்க. அப்படிலாம் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம வேலையை மாத்திரம்தான் செய்ய தெரியும், அதை தவிர வேறு எந்த வேலையும் செய்ய தெரியாது. ஆகவே தான் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்? கிதியோனை. இன்னொரு போர் வீரனை தெரிந்து கொள்ளாமல், இன்னொரு படைத்தளபதியை தெரிந்து கொள்ளாமல் ஒரு விவசாயியை தெரிந்து கொள்கிறான்னு எதற்காக என்றால், அந்த விவசாயி யாரை மாத்திரம் சார்ந்திருப்பான்? தேவனை மாத்திரம்தான் சார்ந்திருப்பான். அவர் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. தெய்வமே, தேவனே, தேவனே உதவி செய்யும்பா, உதவி செய்யும்பா, உதவி செய்யும்பா. ஆண்டவரே, நான் ஒரு விவசாயியப்பா, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு பொறுப்பை கொடுக்கிறப்பா அப்படின்னு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாயானாலும் பயப்படுறது ஆண்டவருக்கு என்ன செய்யுது? தெரியுது. எப்படி யுத்தம் பண்ண போகிறேன்? ஏற்கனவே மீதியானியர்கள் வந்தால் என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே வெட்டுக்கிளி மாதிரி வருவாங்க, வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவாங்க. ஏற்கனவே படைத்தளபதிகள் இருக்கிறாங்க, ஏற்கனவே இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தோற்று எங்கே ஓடிடுவாங்க? மலையிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டு இருப்பார்கள். அவங்களுக்கு முன்னால் நிற்க முடியல. பயிற்சி பெற்றவர்களே நிற்க முடியல. நான் ஒரு பயிற்சி பெறாதவன், நான் ஒரு விவசாயி, நான் எப்படி நிற்க முடியும்? அப்படிங்கிறது ஒரு எண்ணம் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்துக்கு போங்க. உடனே இவர் என்ன செய்கிறாரு? போகிறாரு. அங்கே பேசிக்கிடுறாங்க. ஒருத்தன் ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதில் ஒரு ஆள் யாருன்னு சொல்கிறான்? கிதியோன். கிதியோன் மூலமாக ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே இவருக்கு புரிஞ்சுக்கிட்டு நம் மூலமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு சாதாரண விவசாயியை தேவன் பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். இவரை பயன்படுத்தி 300 பேரை வச்சு என்ன செய்தார்? 300 பேரை வச்சு ஒரு பெரிய வெற்றி என்ன செஞ்சது? கிடைச்ச. முதல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? ஆக்சுவலாக 32,000 பேர் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் எடுத்துக்கொண்டது எத்தனை பேர் தான்? 300 பேரை வச்சு ஒரு பெரிய வெற்றி அவருக்கு என்ன செஞ்சது? கிடைச்சது. இப்போ நான் இதில் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவர் எந்த கோத்திரம்? மனாசே கோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுக்கு முன்னால் அப்படி நீங்கள் வாங்க, ஆதியாகமம் 48:20 மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமம் 48:20. இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள். சரி, அது இருக்கட்டும். இப்போ அந்த சம்பவத்தை லைட்டாக டச் பண்ணுறேன். இந்த மனாசே யாரு? யோசேப்புடைய மூத்த குமாரன். ரெண்டாவது யாரு? எப்ராயிம். இந்த மனாசேயும் எப்ராயிமையும் இவரை ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனாக யாக்கோபிடத்தில் கொண்டு போகிறாரு. மனாசேயை அப்பாவுடைய வலது பக்கத்தில் விடுறாரு, எப்ராயிமை இடது பக்கத்தில் விடுறாரு. இப்போ இவர் அப்பா என்ன செய்கிறாருன்னா மாற்றி ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? இப்படி வச்சு ஆசீர்வதிக்கிறாரு. அவருக்கு இப்போ என்ன தெரியாது? கண்ணு தெரியாது, மங்கலாக இருக்கு, கண் பார்வை சரியில்லை. ஆனால் கர்த்தர் அவரோடு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? எப்பா, நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க. மூத்தவன் தான் உங்கள் வலது பக்கத்துக்கு நேராக இருக்கிறான், நீங்கள் தப்பாக வச்சுட்டீங்க. அது எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஆசீர்வதிக்கப்படுவான். முதல்ல மனாசேயை பார்த்து சொல்கிறாரு, இவன் ஆசீர்வதிக்கப்படுவான், இவன் தம்பி இவனை பார்க்கிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு கர்த்தர் அவன் மூலமாக சொல்லும்போது மனாசே உள்ளம் எப்படி உடஞ்சிருக்கும்னு யோசிங்க. நம்ம சும்மா வாசிட்டு போயிடுறோம். நான் மூத்த பையனாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மூத்த பையனுக்கு குறைவான ஆசீர்வாதம், இளையவனுக்கு நிறைவான ஆசீர்வாதம்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது, ஆண்டவரே, ஆண்டவரே, ஏன்பா நான் என்ன தப்பு பண்ணேன் இப்படி சொல்கிறீர் ஆண்டவரே? நாங்கள் 2 பேரும் ஒரே போட்டில் தானே போயிட்டுருக்கோம், நாங்கள் 2 பேரும் ஒன்று போல தானே இருக்கோம். திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீரப்பா, உள்ளம் உடஞ்சிருக்குமா? அந்த இடத்துல அவர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனிதன் போல இருக்கிறாரா இல்லையா? ஆனால் அவர் சந்ததி அவர் கைவிடலை. ஹல்லேலூயா.
பிரைஸ் அலாட், ஸ்தோத்திரம். இங்க ஒரு கிதியோனை கொண்டு வர்றாரு. எப்ராஹிம் கோத்திரம் இல்ல, மனாசே கோத்திரம், ஒதுக்கப்பட்ட அல்லது தேவன் குறைத்து ஆசீர்வதித்த அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனை அப்படியே கொண்டு வந்து அவனை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எந்த கோத்திரமா இருந்தால் என்ன, யாரா இருந்தால் என்ன, எவரா இருந்தால் என்ன, தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்ததுன்னா அவனை பயன்படுத்தியே தீர்வார். அல்லேலூயா, பிரைஸ் அலாட். அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு அதை இதை நம்ம சிந்திக்கும் போது. திருப்பி பயன்படுத்தினது எந்த கோத்திரம் தெரியுமா? திருப்பியும் யூதா கோத்திரத்தை பயன்படுத்தல. இந்த இடத்துல வாசிங்க 6:35, நியாயாதிபதிகள் 6:35. அப்போ மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவங்கள வச்சுதான் ரட்சிப்பு நடந்துச்சு. யாரை வச்சு? முதல்ல அந்த 300 பேர், முதல்ல அந்த 300 பேர் வச்சு, அடுத்தது அதுக்கு அப்புறமாக அவங்களோடு சேர்ந்து வந்தது யாரு தெரியுமா? ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகள் அல்லது அந்த கோத்திரத்தில் உள்ளவங்களை வச்சுதான். யூதா கோத்திரத்தை அந்த இடத்துல பயன்படுத்தல. எப்போதும் யூதா கோத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்தல. ஹல்லேலூயா. பேர் சொல்லப்படாத ஆசேர், நப்தலி, செபுலோன் இப்படிப்பட்டவங்களை வச்சுதான் கிதியோன் அன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்ல புரிஞ்சுக்கிட்டா? ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் பயன்படுத்துகிறவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 நம்ம யாரை பார்த்தோம்? யாரு? பாராக். அங்க அது எந்த கோத்திரம்? நப்தலி. அடுத்தது செபுலோன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யாரை குறித்து நம்ம சிந்திச்சோம்? சிறு பெண், சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்த சிறு பெண்ணை பயன்படுத்தினார். மூன்றாவது அமலேக்கியனுடைய வேலைக்காரன். நான்காவது கிதியோனை கர்த்தர் பயன்படுத்தினார். இவங்கெல்லாம் பெரியவங்க இல்லை. பிரைஸ்லாம் பயந்தாங்கொள்ளியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? பராக்கிரமசாலியே. பயந்தவங்களை யாரா மாற்றுறாரு? பராக்கிரமசாலியா. விவசாயிய படைத்தளபதியா. ஹல்லேலூயா. பயந்தவன் மற்றவர்களை பயப்படுத்துகிறவனாய். தேவனுடைய காரியமே வித்தியாசங்க. பயந்தது போதும், பொங்கி எழுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயந்தது போதும், பயந்து செத்தது போதும், பொங்கி எழுங்க. காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே. அவர் எப்படி தான் சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு, தேவன் நம்மோடு. இந்த உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். நம்முடைய சொந்த முயற்சினால் ஜெயிக்க முடியாது. தேவன் நம்மோடு இருந்தால் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எதுக்கு பயப்படுறீங்க? வியாதிக்கு பயப்படுறீங்களா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயப்படுறீங்களா? பிசாசுக்கு பயப்படுறீங்களா? அல்லது வேற ஏதாவது கட்சிக்காரனுக்கு பயப்படுறீங்களா? யாராவது மிரட்டுறாங்களா அவங்கள? எவனும் மிரட்ட முடியாது. ஹல்லேலூயா. மிரட்டவும் முடியாது, விரட்டவும் முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அறிக்கையிடுங்க. எந்த மனிதனும் எனக்கு விரோதமாய் வர முடியாது. அப்படியே வந்தாலும் அவனை திருப்பி அனுப்ப என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், திருப்பி ஞாபகப்படுத்திட்டு நான் போறேன். ஒரு இடத்துல விரட்டிட்டு வராங்க கர்த்தருடைய பிள்ளைய. ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கொலை செய்ய முடியாத ராணுவ வீரர்கள் விரட்டிட்டு வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த குகைக்குள்ள போ அப்படிங்கிறாரு. ஏன்னா பக்கத்தில் வந்துட்டாங்க, ஈஸியாக அந்த குகைக்குள்ளே என்ன செஞ்சிருவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிருவாங்க. இது போல் வேற எங்கேயாவது ஓடிடலாம், குகைக்குள்ளே போ அப்படிங்கிறாரு. உடனே ஒரு குகைக்குள்ளே என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். சின்ன குகை, டக்குன்னு அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனாலே அவனை பிடிச்சிடலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்ச நேரத்தில் ஒரு சிலந்திய வர வச்சு ஆண்டவர் டகட கூட கட்டிட்டாரு. சிலந்தி கூடு இப்போ எதுக்கு முன்னால் இருக்குது? வாசல்ல, அந்த குகைக்கு முன்னால. இந்த ராணுவ வீரர்கள் வேகமாக வந்து பார்க்கும்போது அதில் என்ன இருக்கு? சிலந்தி கூடு இருக்கு. டேய், இதில் சிலந்தி கூடு இருக்கு, கண்டிப்பாக உள்ள எவன் என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான்ட்டு அடுத்த குகைக்கு தேட போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒன்று நம்மளை பராக்கிரமசாலியாக மாற்றுவார். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படியாவது எந்த வகையில் ஆகிலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு 85 வயசுன்னு வச்சுருந்தா 85 வயசு வரைக்கும் என்னை எவனும் கொல்ல முடியாது, என்னை தவிர. ஹல்லேலூயா. என்னை தவிர. நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றால் 85 வயசு நேரம் 65 மாறிடும். ஹல்லேலூயா.
நேரா என்னை தவிர எந்த மனிதனாலும் அதில் குறுக்கிட முடியாது. நான் தான் என் வயசை குறைக்கணும், பாவம் செஞ்சு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ சாதாரணமாக இருக்கிறீங்களா? ஒரு மாதிரி ஓரமாக இருக்கீங்களா? யாரை தேவன் பயன்படுத்துவான்னு செய்யாது தெரியாது. இப்படி தான் நம்ம சபையில் ஒரு பையன் இருந்தான், ஜெயக்குமார் அவருடைய பையன். அவங்க ஒய்ஃப் பேர் என்ன? ஜமுனா. ஜெயக்குமார், ஜமுனா. அவங்களுக்கு 2 பையன் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. மூத்தவன் ஜெபின், அடுத்தது ஜெரால்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் ஒரு நாள் சொன்னான், ஜெரால்டு இல்லை, என் பேர் ஜெரால். அவன் பேர் என்னது? ஜெரால். அவர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்தார். ஒரு பாஸ்டருடைய பையன் பாஸ்டராக வர்றது ஒரு பெரிய காரியமே இல்லை. அது கண்டிப்பாக இருக்கும், அந்த கிருபையை கர்த்தர் வச்சுருப்பார். ஆனால் ஒரு விசுவாசியுடைய பையன் ஊழியக்காரனாக மாறணுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. இன்றைக்கி சர்விங் பண்ணுறதுக்கு வாங்கங்கிறதுக்கே வரமாட்டேன்ட்டாங்கல்ல. யாராவது ஊழியக்காரனாக நீங்கள் வரணும் விரும்புங்களேன்னா கை வைத்த சொன்னால் எத்தனை கைகள் உயரும்னு சொல்கிறீங்க? நான் கேட்குறேன். இங்கே எல்லாமே சேர்ந்து தான் பேசுகிறேன். நீங்கள் யாரெல்லாம் ஊழியக்காரராக வர விரும்புகிறீங்க? ஊழியக்காரனை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ஊழியக்காரனை உங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் இன்றைக்கி ஏற்று பேசுகிறீங்கள, வாய் இருக்குன்னு வச்சு மாட்டுறீங்கல்ல. உங்கள் பிள்ளைய கொடுங்களேன், ஒரு பிள்ளைய வேலையை ஊழியத்துக்கு கொடுங்களேன் பார்ப்போம். ப்ரைஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். யாராவது இருக்கீங்களா? ஸ்தோத்திர. சிஸ்டர் ஒன்று தான் எதுலேயுமே ஸ்பீடாக இருக்காங்க. அல்லையில ஒரு பிள்ளையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். அவங்களாகவே அவங்க வீட்டில் ஒரு சண்டே கிளாஸ் நடத்துகிறாங்க. இது ஆண்டவர் மேலே இருக்கிற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். ப்ரைஸ் எல்லாம் அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். சரி, அவங்க கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாயிண்ட் அது இல்லை. ஜெரால் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்தான். இதை மாதிரி தான் ஒரு பையன் அங்கே உட்காந்துருந்தான். இப்போ பாருங்கள், அவனுக்கு ஒரு ஊழிய அழைப்பு வந்து நேபாளில் ஊழியம் செய்கிறாங்க. ப்ரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். மிஷினரியாக போயிட்டான். 3 வருஷம் எம்டி முடித்தான். எம்டி முடிச்சுட்டு அவனுக்கு அழைப்பு எங்கே இருக்குது? நேபாள் ஒரு இந்து நாடு. நாம் இப்படி ஆராதிக்கிற மாதிரி அங்கே ஆராதிக்க முடியாது. நம்ம நினச்சி பார்த்தோமா, சாதாரணமான மனிதர்களை பயன்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். எத்தனை பாக்கியம் தெரியுமா அந்த குடும்பத்துக்கு. இப்போ தான் ஒரு முதல் ஊழியக்காரன் அந்த வீட்டுக்கு வரான். முதல்ல சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம இதில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன நம்ம கவர்மெண்ட் என்ன கொடுக்கு, கொஞ்சம் என்ன கொடுக்கு, கொஞ்சம் சலுகைகள். அந்த வார்த்தை வரல. சில சலுகைகளை ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு என்ன செய்யுது, கொடுக்குது. அந்த குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ஊழியக்காரன் அந்த ஜெரால். அவங்க அப்பா சொல்லலை, அம்மா சொல்லலை. அவன் நினைக்கும் போதே நான் நினச்சேன், இப்படி ஒன்று முடிவு எடுத்துட்டான். அது தேவனாலே இல்லாமல் வர முடியாது. இது கிதியோன மாதிரி ஒரு அழைப்பு அவனுக்கு இருந்தனால தான் அவன் எங்கே போயிருக்கான். அல்லது நாகர்கோயிலே ஒரு சபையை ஆரம்பித்து கூட்டை தட்டியிருப்பான். ப்ரைஸ் எல்லாம் நாகர்கோயிலே ஒரு சபையை ஆரம்பித்து கூட்டை தட்டியிருப்பான். ஆனால் அதை செய்யாமல் அவன் எங்கே இருக்கான்? இப்போ நேபாளில் இருக்கிறான். இது யாரால் வந்தது? தேவனால் வந்தது. அதனால் சபை ஊழியத்தை நான் அற்பமாக சொல்லலை. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஊழியம். அப்படி பல கலாச்சாரம், நமக்கு தெரியாத மொழி தெரியாத இடத்துல போய் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? மொழி படிக்கணும், அங்கே உள்ள கலாச்சாரத்தை படிக்கணும், எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அப்போ தேவன் சாதாரணமானவர்களை பயன்படுத்துவார். யாருக்கு தெரியும்? நீங்கள் கை உயர்த்தலை, ஆனாலும் யாருக்கு தெரியும் இதிலிருந்து எத்தனை ஊழியக்காரர்கள் எழும்புகிறார்கள் என்று. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் பயம். ஏன்னா பிள்ளையை கொடுத்துச்சுன்னா ஊழியக்காரனை ஏச முடியாதுல்ல. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைய ஊழியக்காரனை முழு நேரமாக கொடுத்தாச்சுன்னா ஊழியக்காரனை ஏச முடியாதுல்ல. அது எதுக்கு வம்பு நமக்குன்னு. சரி, இருக்கட்டும். எப்படியோ நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதுக்குடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. அப்படி இல்லையாண்டாலும் பகுதி நேரமாக ஊழியம் செய்யட்டும். ஏற்ற வழியில் கர்த்தர் முழு நேரமாக அழைத்தால் நாம் வாஞ்சையை நம்ம காரியத்தை திணிக்கவே கூடாது. சொல்லலாம், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவன், அவங்க அப்பா அம்மாவை அவங்கள திணிச்சாங்க இல்லை, தேவன் அழைச்சி கொண்டு போய் தூக்கிட்டே போயிட்டார். பிலிப்பை தூக்கிட்டு போன மாதிரி அவனை நேபாளுக்கு என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டு போனார். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவரால் கூடும். ஊழிய அழைப்புங்கிறது சாதாரணமானதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சமயத்தில் பில்லி கிரஹாம்கிட்ட சொன்னாங்களாம், உங்களுக்கு ரொம்ப திறமை இருக்குது, நீங்கள் எங்கே போனாலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுறாங்க, டிஜே தினகரனுக்கு கூடுறதை விட பல மடங்கு கூடுவாங்களாம் பில்லி கிரஹாமுக்கு. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் வந்து எலெக்ஷனில் நில்லுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜனாதிபதி ஆயிடுவீங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நான் இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், ஒரு தாழ்ந்த ஸ்தானத்துக்கு நான் போக விரும்பலைன்னு சொன்னாராம். எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? நான் இப்பொழுது ஏற்கனவே எதில் இருக்கிறேன்? உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன்.
அமெரிக்கா ஜனாதிபதியாகி நான் கீழான நிலைமைக்கு போக விரும்பலை. நான் சாகும் வரையிலும் நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக மரிக்கவே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம். கர்த்தருக்காக ஊழியம் செய்வது போல பாக்கியம் அந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியங்களிலே வித்தியாசம், கிருபைகளிலே வித்தியாசம், வரங்களிலே வித்தியாசம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளை என்ன செய்யணும், ஊழியக்காரனா மாறணும், முழு நேரம் ஊழியக்காரனா மாறணும். ஜெபம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா என்ற மட்டும் என் பிள்ளை கர்த்தருக்காக என்ன செய்யட்டும், ஊழியம் செய்யட்டும். நம்ம பிரச்சனை, நம்ம சபையெல்லாம் பிரச்சனை இல்லை. சிபிஎம்னு ஒரு சபை இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே ஊழியக்காரராக மாறணும்னா திருமணமே என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்படி இருந்தும் கூட அங்கே ஒரு குரூப் என்ன செய்யுது, போகுது. ஆனால் பைபிளில் அப்படி இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். திருமணம் பண்ணாமல் தான் ஊழியம் செய்யணும்னு பைபிளில் சொல்லப்படவே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லப்படாததை அவங்க ஒரு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சபை கோட்பாடு, சபை உபதேசம் என்று சொல்லி அவங்க செய்கிறாங்க. பாவம், சிலர்லாம் ரொம்ப பாவம். சரி, அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரியது. ஆனால் அவங்க நல்லா ஊழியம் செய்கிறாங்க, அதை நம்ம செய்யணும். தமிழ்நாட்டில் அது நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் சிபிஎம் அண்ட் ஏஜி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று, ஒருத்தர் விடா கொண்டேன், ஒருத்தர் கொடா கொண்டேன். அந்த இடம் ஊழியத்தில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா பண்ணுறாங்க, நல்லா செய்கிறாங்க. அந்த சபைகள் நல்லா வளருது. ஸ்தோத்திரம். அவங்க சபை சிபிஎம் சபை ஜபத்தால் வளருது, இங்கே கொஞ்சம் பிரசங்கத்தினால வளருது. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் கொடுத்துருக்கிறார். அதுக்காக நம்ம பொறாமப்பட வேண்டாம். ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போட்டுருங்களேன். ஹல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம் போட்டால் தான் நமக்கு கிடைக்கும் அந்த கிருபை. ஹல்லேலூயா. பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்டால் தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஈஸியாக சொல்லிவிடலாம். ஓ ஒன்று கூப்பிட்டு போடுமையா பாயசம், இங்கேயும் 2 கரண்டி போடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாதிரி கேட்டுடலாம். ஆண்டவர் இவங்களெல்லாம் ஆசீர்வதிங்களப்பா, எங்கள் சபையும் ஆசீர்வதிங்க, இதுவும் வளர்ந்து பெருகட்டும். நாங்கள் அவங்க ஜெபம், இவங்க பிரசங்கம் சொன்னால் எங்கள் ஜெபமும் பிரசங்கமும் வரட்டும். ஆண்டவரை தேசத்தை அசைக்கிறதுக்கு ஒரு சபையாக எங்கள் சபை என்ன செய்யட்டும், மாறுவதாக. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அல்லையில முழங்கால் பழிவோம், முழங்கால் பழிவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறார். பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். யாரை எப்பொழுது உயர்த்துவார், யாரை பயன்படுத்துவார் என்று தெரியாது. ஒரு சாதாரணமான அமலேக்கிய வேலைக்காரனை கர்த்தர் பயன்படுத்தவில்லையா? ஒரு அடிமை பெண் அல்லது அடிமையாக சிறை கைதியாக கொண்டு வந்த ஒரு சிறு பெண்ணை பயன்படுத்தவில்லையா? ஒரு விவசாயியை பயன்படுத்தவில்லையா? ஒரு பாராக் என்பவன் யாரென்றே நமக்கு தெரியாது. காதேஸ் என்கிற ஊர், அவங்க அப்பா பேர் போட்டிருக்கு, நப்தலி கோத்திரம், அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவரை படைத்தளபதியாக மாற்றி பின்னாட்களிலே நியாயாதிபதியாக மாற்றவில்லையா? அந்த இயேசு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தும் என்று யார் யார் அவ்விடத்தில் சொல்லுகிறார்களோ, அல்லது நம்முடைய கேரக்டரை நாம் சரி செய்து கொண்டே இருக்கிறதை தேவன் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நப்தலி, அவர்களெல்லாம் நம்ம பார்த்தோம். செபுலோன், ஆரம்ப நாட்களில் அவர்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்தார்கள். யோசேப்பு அதை தன்னுடைய பெற்றோருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அந்த கோத்திரம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அந்த கோத்திரத்தை பற்றி, அந்த நப்தலியை பற்றி பின்னாட்களிலே சொல்லும்போது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போர்க்களத்திலே தங்கள் உயிரையும் பணயம் வைத்து அந்த போர்க்களத்திலே நிற்கிறவர்கள் என்று, தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதிக்காமல் கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் என்ற சாட்சி அவர்கள் பெற்றார்கள். ஒரு நாளிலே துன்மார்க்கர், இன்றைக்கு கர்த்தருக்காக நிற்கிறவர்கள். ஒருவேளை எங்களுடைய பழைய வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கையாக இருக்கலாம். போனது போகட்டும். ஆண்டவரை இனி வருகிறது, ஆண்டவரை நல்லதாக அமையட்டும். ஆண்டவர் எங்களோடு பேசி இருக்கிறேன். ஆண்டவரே இவர்களை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தேன். அப்பா, அந்த நப்தலி கோத்திரம் பாராக் செபுலோனை பயன்படுத்தி தேசத்துக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அந்த சிறு பெண்ணை பயன்படுத்தி அந்த சீரியா தேசத்துக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம். கண்டிப்பாக அந்த நாகமான் அந்த தேவன் பெரியவர் என்று சொல்லி இருப்பார். ஹல்லேலூயா. அந்த அமலேக்கிய வேலை, அந்த எகிப்திய பிள்ளையாண்டான அந்த அமலேக்கிய வேலைக்காரன் நிமித்தமாக இழந்து போனவைகளை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். ஓ கிதியோன் பயந்த மனுஷன், ஆனால் அவனை உண்மையிலே பராக்கிரமசாலியாக மாற்றினார். அவன் பயந்தவன் தான், ஆனால் ஆண்டவன் அவன் சொல்லுகிறார், இனி நீ பயந்தவன் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே இனி நீ பராக்கிரமசாலி. நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயந்தது போதும், நான் உன்னோடு இருக்கிறேன். தேவன் ஒருவனோடு இருந்தால் அவன் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியவன்.
ஒரு படையை காட்டிலும் பெரியவன். ஒரு மனிதனாலே சாதிக்க முடியும். ஏனென்றால் தேவன் அவனோடு, சர்வ வல்லவர் அவரோடு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு என்னோடு இருக்கிறாரா? அந்த அன்பு தகப்பன் என்னோடு இருக்கிறாரா? தைரியமாக இருக்கலாம். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் என்னோடு இருக்கிறார். ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னார், மனிதனோடு ஒரு தேவன் இருப்பான் என்றால் அவங்க தான் மெஜாரிட்டி. அவங்க தான் மெஜாரிட்டி. நம்ம மைனாரிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மைனாரிட்டியில் நாம மெஜாரிட்டி. ஏனென்றால் நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம்மோடு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த 7வது மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை பாட, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க, பிள்ளைகள் வசனங்களை சொல்ல, தேவன் நாம மகிமைக்காக காணிக்கைகளை கொடுக்க, ஆண்டவரே தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறேன். சாதாரணமானவர்களை பயன்படுத்துகிற தேவன் என்ற தலைப்பில் இந்த நாளில் சிந்தித்தோம். எங்களையும் பயன்படுத்தும். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக.